ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு டேல செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி சிசி வர்சஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ். இவங்க 2 பேருக்கான டாஸ் செஷனில் திருப்பூர் மேக்ஸிமஸ் டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. வெற்றி சிசிக்காக 2 பேட்டர்ஸ் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸ்ட்ரைக்கில் ஆனந்த், நான் ஸ்ட்ரைக்கரில் அபி இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் விஜய் குணத்தூர் விஜய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்சுக்கான ஃபார்மேட் 7 ஓவர். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே. 2 பவுலர் வந்து 2 ஓவர் போட்டுக்கலாம். மொத்தம் 5 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். லெட்ஸ் டைவ் இன்டு தி மேட்ச். சிக்ஸ் லைனில் பார்த்தீங்கன்னா பூராமே அந்த கட் அவுட்டில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் 2 இயரை விட இந்த இயர் ஒன்றுமே பர்ஃபெக்ஷனாக நிறையா சூப்பராக கிரவுண்டுக்கு மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி சுற்றி ஒரு ஆங்கிள் காமிக்கிறேன். பால் நம்பர் 1 வைட். ஃபர்ஸ்ட் பால் டாட் அப்படிங்கிற கொண்டு வந்திருக்கு. பேட்டில் பட்டுருக்கு நம்ம பேர்கால். அதை தொடர்ந்து பால் நம்பர் 2 சூப்பர் பாடி இருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் இங்கே 2 ரன்ஸ். பால் நம்பர் 3 ஸ்ட்ரைட்டாக வந்து தூக்கி விட்டுருக்காரு. அச்சோ கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஷார்ட் அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. அங்கே சூரியன் நினைக்கிற ஃபீல்டர் அவர் கையிலேயே போச்சு. மிஸ் பண்ணியிருக்காரு. இன்னர் சர்க்கிள் ஃபீல்டர் தான் அவர். எடுத்துருக்கலாம். இங்கே ஒரு லைஃபையும் கொடுக்குறாங்க. ஆனதுக்கு ஒரு சிங்கிள் ஆகும் மாறுது. நான் ஸ்ட்ரைக் ரன்ல இந்த பேட்ஸ்மேன் அபி ஸ்ட்ரைக் எனக்கு வந்திருக்காரு. பால் நம்பர் 4 குட் பால் டாட். பால் நம்பர் 5 ஒரு அவுட் சைட் ஏஜ். இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் ஒரு ஃபீல்டர் வச்சுருந்தாங்க பேக்கப்புக்கு. அவர் கையிலே போயிருக்கு. டாட். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஸ்லோயர் 1 நல்லா திருப்பி விட்டார். நல்ல ஏரியாலையும் பிச் பண்ணார். இங்கே பேட்ஸ்மேன் டிசைவாக இருக்காருன்னே சொல்லலாம். முதல் ஓவரை வெறும் 3 ரன்னுக்கு போட்டிருக்காரு விஜய். எக்ஸலண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர், எக்ஸலண்ட் ஸ்டார்ட். இந்த மேட்ச்க்கான செகண்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்காக பவுலர் சூர்யா வந்திருக்காரு. பால் நம்பர் 1 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் ஏறல. ஃபீல்டர் இருக்காரு. எடுத்திருக்காங்க. விக்கெட் நம்பர் 1 டவுன். ஆனந்த் ஸ்டார்டிங் வந்து பாலை வந்து கரெக்டாக ஒரு ஒட்டலை. இதுக்கு முன்னாடி ஒரு கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை கரெக்டாக எடுத்திருக்காங்க. விக்கெட் நம்பர் 1 டவுன். ஆனந்த் கான் ஃபார் 3. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் கிரி ஹைட்மேன் லெஃப்டி வந்திருக்காரு. டாட். பால் நம்பர் 3 லோயர் ஃபுல் டாஸ் ரைட் டு தி ஃபீல்டர். அங்கே அஜித் எந்த ரன்னும் இல்லைங்க. பேக் டு பேக் டாட்ஸ். பால் நம்பர் 4 குட் ஷாட். ஸ்லாட்டில் போட்டார் நேருக்கு நேராக. அங்கே பிரவீன் வந்திருக்காரு. இங்கே ஒரு சிங்கிளாக மட்டுமே மாறுது. பால் நம்பர் 5 பிளேடு கிரவுண்டடா. கவுக்காரங்க ஒரு சிங்கிள். ஃபுல் டாஸ் எந்த ரன் ஓடலைங்க. இந்த பாலும் டாட் அவுட் இருக்கு. இந்த ஓவர் வெறும் 2 ரன்னுக்கு போட்டிருக்காரு சூர்யா. ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து இந்த பவர் பிளே ஓவரும் திருப்பூர் மேக்ஸிமஸ் டீமுக்கான ஓவராக இருந்திருக்கு. 2 ஓவர் முடியல வெற்றி சிசி வெறும் 5 ரன்னுக்கு ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்லோ ஸ்டார்ட்னு சொல்லலாம். திருப்பூர் மேக்ஸிமஸ்க்காக 3rd ஓவர் போடுறதுக்காக பவுலர் விஜய் ஸ்பில் அப்படியே கன்டினியூ பண்ணுறாங்க. விஜய்க்கான 2வது ஓவர் ஆல்ரெடி ஒரு ஓவர் 3 ரன்ல போட்டிருந்தாரு. ஒரு ஷாட்கான அட்டெம்ப்ட். பால் நம்பர் 2 குட் ஷாட். இந்த முறையும் கிரவுண்டட் தான். இது வரைக்கும் ஒரு பவுண்டரி ஒரு 6 நம்ம பார்க்க முடியல வெற்றி சிசி பேட்டிங் லைனப்பில். ஆல்மோஸ்ட் 15 பால்ஸ் பக்கம் வந்தாச்சு. லாஸ்ட் 3 பால் இந்த ஓவர். குட் ஷாட். நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. மிடில் ஆஃப் த பேட்டில் கனெக்ட் ஆயிருக்குங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரியாக கிடைக்குது. முதல் பவுண்டரியை வந்து வெற்றி சிசிக்காக எடுத்துகிட்டு வராரு ஹைட்மேன் கிரி. லாஸ்ட் 2 பால்ஸ். ஒரு ஸ்லோயர் 1 இந்த முறை பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் தி 3rd ஓவர். வெல் பிளேட். சூப்பரான டிரைவ் கவர்ஸில் ஃபீல்டர் மேலே இருக்காரு. இன்னொரு சிங்கிள். அட் தி எண்ட் ஆஃப் தி 3rd ஓவர் வெற்றி சிசி 12 ஃபார் 1. மேக்ஸிமஸ்க்காக நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் தேவராஜ். ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு லெக் பிரேக். டாட். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஆஃப் ஸ்டாப்பில் தூக்கி போட்டார். இந்த முறை லாங் ஆஃப் கோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஐயோ வெரி க்ளோஸ் டு தி ஸ்டெம்ஸ். இங்கே நிறைய டாட்ஸ் ஆடுறாங்க வெற்றி சிசி. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். பால் ஏர்லையா போதுமான பவர் இருக்கா கிளியர் பண்ணுறக்கு அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. ஆனால் 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கையில் சிங்கிள். லாஸ்ட் ஒன். இந்த முறையும் ஸ்டார்ட்டில் இந்த முறை கிரவுண்டட் தான். அகைன் ஒரு சிங்கிள். இந்த ஓவரும் திருப்பூர் மேக்ஸிமஸ்க்கு ஒரு நல்ல ஓவராகவே மாறி இருக்குது. எக்கனாமிக்கலாகவும் இருந்திருக்கு. தி எண்ட் ஆஃப் தி 4th ஓவர் வெற்றி சிசி 15 ஃபார் 1 ஆடி இருக்காங்க.
ஃபஸ்ட்டு 4 ஓவரில் பெருசாக ரன்ஸே இல்லை. பவுலிங்கில் ஃபியூ டாமினன்ஸ் காமிச்சிருக்காங்க இங்கே திருப்பூர் மேக்ஸிமஸ். அடுத்த 3 ஓவர் விக்கெட்ஸ் இன்னி கையில் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட பேட்டிங் ஸ்டைலை மாற்றி ஆகணும் அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போகிற திருப்பூர் மேக்ஸிமஸ் பவுலர் சக்தி வந்திருக்காரு, ரைட் ஆம் பவுலர். ஸ்பீட் ஸ்டார்னு சொல்லலாம். பழனி மேட்ச்சில் பார்த்துருந்தோம், செம ஸ்பேஸில் போடுவார். இங்கே ஃபஸ்ட் பால் டாட் அவுட் ஸ்டாப் ஸ்டம்பில். பால் நம்பர் 2, பால் வந்த பொசிஷனில் தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே டீப் எக்ஸ்ட்ரா கவர் ரீஜனில் ஃபீல்டர் வந்துட்டாங்க, சிங்கிள் ஒன்லி. பால் நம்பர் 3, லாயர் ஃபுல் டாஸ். அங்கே நோ பால் கால் வர வந்திருக்கு, ஸ்ட்ரைட் அம்பையர் கால். நோ பால் +1. நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட்டாக வர இருக்க போகுது. லாஸ்ட் பால், இந்த பாலுக்கு முன்னத்த பால் வந்து அபி ஆடினார். அங்கே ஒரு சிங்கிள் அடி நான் ஸ்ட்ரைக் 2 போனார். அவர் ரிட்டர்ன் ஹார்ட் ஆகிட்டார். அவரோட விக்கெட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அவருக்கு பதிலாக அவர் ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக நியூ பேட்ஸ்மேன் விஷ்ணு ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட் பால், அவர் ஃபர்ஸ்ட் பாலே 6 எடுத்துகிட்டு வராங்க. சூப்பரான ஷாட். ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்க. அவர் அபிக்கு பேட்டில் ஒட்டவே இல்லை. நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார் பேட்டில் ஆடுறதுக்கு. நிறைய டாட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் விஷ்ணு வந்தார், ஃப்ரீ ஹிட் பாலாகவும் இருந்துச்சு. அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மார்க் வித் 6ஓட லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தார். அகைன் ரீபால், நோ பால் அகைன் க்ரீஸில் ஓவர் ஸ்டெப், நோ பால். நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட். அனதர் ஃப்ரீ ஹிட் டெலிவரி, அனதர் 6 இருக்குமா இந்த ஓவரில்? இந்த பாலும் போட்ட ஸ்பேஸுக்கு பேட்டை மட்டுமே விட்டாரு. அங்கே ஃபைன் லெக்ல ஃபீல்டர் முடியல, பவுண்டரி. விஷ்ணு ஃபர்ஸ்ட் 2 பால்ல 10 ரன். அந்த 2 பாலுமே ஃப்ரீ ஹிட்டாக இருந்திருக்கு. பால் நம்பர் 5, அகைன் ஸ்லாட்ல அவுட் ஸ்டாம்ப்ல ஃபுல்லரா சிங்கிள். இதுக்கு முன்னாடி பால் கிரியும் இதுதான் அட் தி எண்ட் ஆஃப் தி 5th ஓவர் வெற்றி சிசி 31 for 3. திருப்பூர் மேக்ஸிமஸ்க்காக நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சூர்யா ஆல்ரெடி 1 ஓவரை 2 ரன்னுக்கு போட்டு விக்கெட்டை பிடிச்சிருந்தாரு. லாயர் ஃபுல் டாஸ், ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2, சூர்யா டு கோபி. அவுட் சைட் ஆப்ல வைட் தான் விட்டுருந்தாலே தேடி போய் ஆடினாரு. கவர்ஸில் 2 ரன்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீல்டர் அங்கே ஸ்ட்ரகிள் ஆக 2 ரன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. லெக் ஸ்டம்ப் ஓப்பனில் பவுலர் சூப்பராக பண்ணார். இருந்தாலுமே பேட்டில் ஒரு நல்ல ஷாட். இங்கே ஒரு பவுண்டரி வருது, ஃபைன் லெக் ரீஜியன். பால் நம்பர் 4, லாயர் ஃபுல் டாஸ். ஐயோ, கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். லாயர் ஃபுல் டாஸ், இதுவும் கிளியர் பண்ணியிருக்க வேண்டிய பால் தான். 2 ரன்ஸ்க்கான ஒரு கால், 2 ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க. வெற்றி சிசி ஃபஸ்ட்டு 4 ஓவரில் பண்ணாததை 5வது ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல பால் நிறைய டாட் ஆனாங்க, சிங்கிள் மட்டுமே ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி 2 ரன்ஸ் ஓடி எடுத்திருந்தாலே ரன்ஸ் நிறைய வந்திருக்கலாம். லாஸ்ட் பால் ஆஃப் தி 6th ஓவர். ஐயோ, எகைன் ஒரு ஃபுல்லர் லென்த். கடைசி 2 பாலுமே டாட். பேட்ஸ்மேன் எங்கே இருந்தாலும் நான் என்னோட ஜோனில் போட்டு நான் டாட் பண்ண வச்சுருக்கேன் காமிச்சிருக்காரு. எண்ட் ஆஃப் தி 6th ஓவர் வெற்றி சிசி 40 ரன்னுக்கு 3 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஓவர் இந்த இன்னிங்ஸில் போடுறதுக்காக சிபுக்குட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் விஷ்ணு இருக்க போகிறாரு. கரெக்டாக 40 ரன்ல இருக்குது. கடைசி ஒரு 20 ரன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். பால் நம்பர் 1, லாயர் ஃபுல் டாஸ். டூ ரன்ஸ். பால் நம்பர் 2, 4 ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ். நல்ல ஒரு பவுன்ஸ் டெலிவரி, சர்ப்ரைஸ் பவுன்ஸ்னு சொல்லலாம் ஃப்ரம் பவுலர். பால் நம்பர் 3, குட் ஷாட். பவுண்டரி போயிருமா? ஃபீல்டர் வராரு சூர்யா. நல்ல சேவ். 2 ரன்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். பால் நம்பர் 4, வெல் பிளேட். டஃப் ஹிட். அது 6ஆவும் மாறுது. சூப்பராக டைம் பண்ணாரு பாலை. இந்த 6ஓட டீம் 50 பார்க்குறாங்க வெற்றி சிசி. பால் நம்பர் 5, another one, 6 number 2 from விஷ்ணு. இந்த ஓவரில் ஃபென்டாஸ்டிக் ஷாட். சொன்ன மாதிரி 60 ரன் நெருங்கிட்டு இருக்காங்க. இந்த ஓவர் பெரிய ஓவராக மாறுது. லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன். அகைன் குட் ஷாட். கையங்க பிரவீன் ட்ரை பண்ணாரு, ஆனால் முடியலை. பவுண்டரியோட முடியுது. இந்த ஓவர் சொன்ன மாதிரியே 20+ ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஓவர் 21 ரன்னை கன்சிட் பண்ணியிருக்காரு விஷ்ணு. உண்மையாகவே ஒரு ப்ராப்பரான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ்னு சொல்லலாம்.
ஒரு சைடில் அவங்க அவ்வளோ லோவாக இருந்தப்போ அவர் உள்ளே வந்தார். உள்ளே வந்து அவரோட வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு போயிருக்காருன்னே சொல்லலாம். 25+ ரன்ஸ் ஆடிருக்காரு, 3 சிக்ஸர் 2 பவுண்டரி இதில் அடங்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வெற்றி சிசி 61 for 1 ஆடி இருந்தாங்க. 62 ரன்ஸ் டார்கெட் ஃபார் திருப்பூர் மேக்ஸிமஸ். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். கிரேட் டு பி பேக். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 62 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக 2 பேட்டர்ஸ் விக்கெட்டுக்குள்ள வந்துருக்காங்க. திருப்பூர் மேக்ஸிமஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் வந்து பிரசாந்த் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் பிரவீன் இருப்பார். வெற்றி சிசிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக ஹைட்மேன் கிரி வந்திருக்காரு. பால் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு ஃபுல் டாஸ் பால், தவறான பந்து, பவுண்டரியை நோக்கி போயிட்டுருக்கு, கிராஸ் பண்ணிருச்சுங்க. சூப்பரான ஒரு ஸ்டார்ட், நல்ல ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பால் நம்பர் 2 லோயர் ஃபுல் டாஸ், ஒரு ஸ்லாக் ஸ்வீப் மாதிரி ஆடி இருக்காரு. பவுண்டரி ஸ்கொயர் லெக்ல பேக் டு பேக் பவுண்டரிஸ். 2 பாலுமே வந்து லோயர் ஃபுல் டாஸ் தான், 2மே பவுண்டரியா மாத்திருக்காரு 2 ஜோன்ல. பால் நம்பர் 3 குட் ஷாட், இதுவும் லோயர் ஃபுல் டாஸ், இதுவும் அம்பையர் கால் பார்க்கலாம். பவுண்டரியா 6 ஆன் மட்டும். ஹேட்ரிக் பவுண்டரிஸ் அம்பையர் கால் வந்திருக்கு. 3 பவுண்டரிஸ் 3 பால் எடுத்துட்டு வந்திருக்காரு பிரசாந்த். அன்ஸ்டாப்பபிள். இங்க பவர் பிளே ஓவரில் ஃபுல் டாஸ் போடுறது தவறான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். அது இங்கே பண்ணாங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. பால் நம்பர் 4 இந்த முறை ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட், டீப் எக்ஸ்ட்ரா கவரில் இன்னொரு பவுண்டரியா. கடைசி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, இருந்தாலுமே பிடிச்சிருக்காங்க. 2 ரன்ஸ். ஷாட்டில் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருந்துச்சு, அந்த ஷாட்டை அவர் கம்ப்ளீட் பண்ண வே. பால் நம்பர் 5 குட் ஷாட் ஜகைன். நீயே ஃபோல் டவுன் பண்ணி இன்னொரு பவுண்டரியா அப்படின்னு பார்த்தா எஸ், பவுண்டரி நம்பர் 4 பிரசாந்த். எல்லா ஜோன்லையும் கலக்கிறாரு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. இந்த முறை டவுன் த ட்ராக் போனார் பேட்ஸ்மேன், ஒரு பவுன்சர் டெலிவரி போட்டார், இருந்தாலுமே விட்டு இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணார் பேட்ஸ்மேன். இன்னொரு 2 ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக மாறி இருக்கு. திருப்பூர் மேக்ஸிமஸ் சைடுக்கு சாதகமாக போயிருக்குன்னு சொல்லலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் திருப்பூர் மேக்ஸிமஸ் 20 for no loss. வெற்றி சிசிக்காக செகண்ட் ஓவர் போடுறதுக்காக மாறி உடுமலை மாறி வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஃபுல்லாமே நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த பிரவீன் ஸ்ட்ரைக் எனக்கு வந்திருக்காரு. பால் நம்பர் 1 செகண்ட் பால் பிளேவர். ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், இங்கே பேட் தரையில் முட்டி மறுபடியும் அதுக்கப்புறம் பேட் ரிலீஸ் ஆச்சு. கரெக்டாக வந்து கையிலே போய் மாட்டிருக்கு. மிட் ஆஃப் ஃபீல்டர் எடுத்திருக்காரு. விக்கெட் நம்பர் 1 டவுன். ஃபர்ஸ்ட் ஓவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே செகண்டோட ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அதிர்ச்சியும் இருந்திருக்கு திருப்பூர் மேக்ஸிமஸ் சைடில். விக்கெட் நம்பர் 1 பிடிக்கிறாங்க. அவர் சந்தித்த முதல் பந்திலே அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. பால் நம்பர் 2 நியூ பேட்ஸ்மேன் அஜித். டாட். பால் நம்பர் 3 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. விக்கெட் நம்பர் 2 மாரி ஸ்ட்ரைக்ஸ். 2வது விக்கெட்டை பிடிக்கிறாரு மாரி. அஜித் கான் ஃபார் 0. அஜித் அவர் ஃபேஸ் பண்ணுற 2வது பால் விக்கெட்டை விடுறாரு. இந்த ஓவர் கண்டிப்பாக லிட்டில் பிட் கான்ஃபிடன்ஸ் பவுலிங் டீம் சைடில் எகிரி இருக்குன்னே சொல்லலாம். முதல் 2 முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஆஃப்டர் த செகண்ட் விக்கெட் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா மாரி முக்கியமான பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் லோயர் ஃபுல் டாஸ், ரன் அவுட்டா. அச்சோ, கண்டிப்பாக பிடிச்சி நான் ஸ்ட்ரைக் 2க்கு வீசி இருந்தால் ஏதோ ஒரு சான்ஸ் பார்த்துருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 லோயர் ஃபுல் டாஸ் அகைன், பாயிண்ட், ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஓவர் பிளே. கிரவுண்டடா ஃபீல்டர் விஷ்ணு அங்க. இந்த பாலும் ஒரு சிங்கிள். இந்த ஓவரை மாறி வெறும் 3000 ரன்னுக்கு போட்டு கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டை அள்ளியிருக்காருன்னே சொல்லலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் திருப்பூர் மேக்ஸிமஸ் 23 for 2. வெற்றி சிசிக்காக தேர்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் ராம்கி. பால் நம்பர் 1 30 பால்ல 39 ரன் வேணும். டாட். பால் நம்பர் 2 எகைன் குட் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல. இதனால ஃபர்ஸ்ட் 2 பால் டாட்டை போட்டிருக்காரு. ஸ்லைட்லி பிரஸ். பால் நம்பர் 3 அகைன் ஒரு புல் ஷாட். 2 பவுன்ஸில் ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டு இருக்காருங்க. ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு அகைன் ட்ரீம் பால். குட் பால். ஒரு மூமெண்ட் இருந்துச்சு பாலில். இங்கே டாட். பால் நம்பர் 5 வெல் பிளேட். சூப்பர் பாடி இருக்காரு. கிரவுண்டோட 2 ரன்னுக்கான அட்டெம்ப்ட். ஒரு நல்ல சென்சிபிள் பிளேயே சொல்லலாம். ஒரு பால் டாட் ஆடும்போது அடுத்த பால் முன்னாடி தள்ளி ஃபீல்டர்லாம் மேலே இருக்கும்போது 2 மாற்றுறது ஒரு நல்ல ஒரு சென்சிபிள் மைண்ட்னு சொல்லலாம். அதை பண்ணியிருக்காரு பிரசாந்த். லாஸ்ட் பால் ஆஃப் தி தேர்ட் ஓவர். வெல் பிளேட். நல்ல ஒரு கட். ஸ்வீட்லி டைம்டு, பியூட்டிஃபுல்லி பிளேஸ்டுன்னு சொல்லலாம். நல்ல சேவங்க. அட் த சேம் டைம் அபி அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. 2 ரன்ஸ். இந்த ஓவரை வெறும் 6 ரன்னுக்கு போட்டிருக்காரு ராம்கி. ஒரு எக்கனாமிக்கல் ஓவர். எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் திருப்பூர் மேக்ஸிமஸ் 29 for 2.
வெற்றி சிசிக்காக 4th ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஆனந்த் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ரவுண்டடா ஃபீல்டரில் மேலே 2 ரனுக்கான சான்ஸ் இருக்கு. கால் பண்ணியிருக்காரு பிரசாந்த். பால் நம்பர் 2 ஃபுல்லர் லென்த் தூக்கி போட்டாருன்னு சொல்லாங்க. ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பால்லாம் கண்டிப்பாக பிடிச்சாகணும். ஏன்னா லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணும்போது இந்த பாலும் 2-ஆ மாறுது. நெக்ஸ்ட் ஒன் வெல் பிளேட் அகைன். 2 ரனுக்கான சான்ஸ். ஃபீல்டர் குயிக்காக வராரு. ரன்னர்ஸும் குயிக்காக இருக்காங்க. இல்லைங்க, ஃபீல்டருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்து ஆகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தார் ஃபீல்டில். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் டாட். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன். வாய்ஃபுல் டாஸ். அச்சச்சோ, ஃபீல்டர் மிஸ் பண்ணுறாங்க. 1 ரன் போகிறதுல 2வது டபுள் நம்ம பார்க்குறோம் இங்கே. அது போக 2 வைடு வேறு. இந்த ஓவர் 8 ரனுக்கு போட்டிருக்காரு ஆனந்த். அட் தி எண்ட் ஆஃப் தி 4th ஓவர் திருப்பூர் மேக்ஸிமஸ் 37 for 2. வெற்றி சிசிக்காக 5th ஓவர் போகிறதுக்காக பவுலர் மாறி வந்திருக்காரு. ஆல்ரெடி அவர் 1 ஓவர் போட்டிருந்தார். வெறும் 3 ரனுக்கு போட்டு 2 விக்கெட்டை பிடிச்சிருந்தார். நீ அடுத்த 18 பால் 25 ரன் கிரவுண்டடா. பாலை கரெக்டாக கனெக்ட் ஆகலை. ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 2 குட் பால். மாறி அவங்க டீமோட ஒரு வைட்டல் பிளேயர். அதை கரெக்டான டைமில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாட்டும் போடுறாரு இப்போ. பால் நம்பர் 3 பால் நல்லா கனெக்ஷன் இல்லை. பால் நல்லா ரொட்டேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. 2 ரன்ஸ்க்கான கால். அச்சச்சோ, ஃபீல்டிங் மிஸ். ரன் அவுட்டா? அச்சச்சோ. எகைன் 3வது ஃபீல்டிங் மிஸ் பார்க்குறோம். அந்த 3மே டபுளாக மாறி இருக்கு. இங்கே அதை சொல்லி ஆகணும். லாஸ்ட் 2 பால்ஸ். கேட்சுக்கான வாய்ப்பு. கீப்பர் போறாருங்க. இன்னொரு விக்கெட்டையும் கொடுத்துருக்காரு மாறி. விக்கெட் நம்பர் 3 மாறி பிடிக்கிறாரு. ஆஃப்டர் த 3rd விக்கெட் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் அன்பு வந்திருக்காரு. அவருக்கு போட்ட பால் வைட். அகைன் இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன். ஐயோ, நல்லா ஸ்டாப். 2 ஓவர் போட்ட மாதிரி வெறும் 7 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல பவுலிங்ல பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் தி 5th ஓவர் திருப்பூர் மேக்ஸிமஸ் 41க்கு 3 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஆனந்த் எடுத்துட்டு வந்திருக்காங்க வெற்றி சிசி. அடுத்து வர 12 பால்ல 21 ரன் நீடு இருந்துச்சு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே வைட். அகைன் ரீபால். பால் நம்பர் 1 குட் பால். ஒரு ஸ்லோயர் வேரியேஷன். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல டாட். பால் நம்பர் 2 வெல் பிளேயர். 2 ரனுக்கான கால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் வராரு மாறி. நல்ல த்ரோ. பாலை எடுத்துட்டாங்க. சூப்பராக எடுத்துருக்காரு. பாலை கையிலே வச்சிருக்காரு. நல்லா மூவ். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எகைன் ஃபுல்லாக ஏறாரு. சூப்பரான ஷாட்டுங்க. வெல் பிளேட். சென்சிபிள் ஆடி இருக்காரு. நல்லா ஆஃப்ல ஏறி பாலுக்கு கீழே போயிட்டு ஃபைன் லெக்கில் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வராரு. மச் நீடட் பவுண்டரின்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் ஆச்சு பவுண்டரி வந்து. ஃபஸ்ட்டு ஓவர் வந்து 4 பவுண்டரிக்கு அப்புறம் 6வது ஓவர் தான் பவுண்டரி எடுத்துகிட்டே வராங்க மேக்ஸிமஸ். நெக்ஸ்ட் ஒன் எகைன் அதே லைனில் ஏறினாரு. இந்த முறை அவர் நோக்கிய பந்த கொஞ்சம் பிஃபோர் லென்த்தில் போட்டார். 8 பாலுக்கு 16 ரன் வேணும். இந்த ஓவரோட கடைசி 2 பால். இந்த 2 பாலில் ஒரு பெரிய ஷாட்டாக உங்களுக்கு நீடு இருக்குது. குட் பால். சச்சோ, கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. பைஸில் ஒரு சிங்கிள். லெக் பைஸ்க்கு தான் இல்லை, பைஸ்க்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் பார்க்கலாம். 15 ரன் நீடு இருக்குது 7 பாலில். குட் பால். டாட்டா போடுறாரு. ஐயோ, இந்த பாலும் கீப்பர் மிஸ் பண்ணாரு. பைஸ்ல இன்னொரு ரன். 2 பாலுமே பைஸ்ல 2 ரன்னா மாறி இருக்கு. சரிங்க, ஸ்கோரிங்ல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. கடைசி 6 பால்ல 13 ரன் நீடு இருக்கு. லாஸ்ட் ஓவர் பிறகு கண்ணன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல பிரசாந்த் செட்டில்டு பேட்ஸ்மேன். 17 பால்ல 32 ரன் ஆடி இருக்காரு. அவர் நிக்கிறது பெரிய ஹோப் அவங்க டீம்ஸ் பேட்டிங் டீம் சைட்ல. பால் நம்பர் 1 கண்ணன் டு பிரசாந்த். ஃபர்ஸ்ட் பாலே கிரவுண்டடா. கரெக்டா கனெக்ட் ஆகல. ரன் ஓடல. கான்ஃபிடண்டா நிக்கிறாரு. ஹார்திக் பாண்டியா மாதிரி நான் மேட்சை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பால் நம்பர் 2 5க்கு 13. 2 பெரிய ஷாட் நீட். இந்த பாலும் நல்ல கனெக்ஷன்ல. ஆனா 2 ரனுக்கான சான்ஸ் கண்டிப்பா இருக்கு. விஷ்ணு அங்க ஃபீல்டர். 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 4க்கு 11. எக்ஸ்பீரியன்ஸ் விசஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். எகைன் ஃபீல்டர் கையிலே தான். நல்ல ஃபீல்டிங். எந்த ரன்னு ஓடல. ஸ்ட்ரைட்டாவே பேட்டிங் டீம் மேல தான் ப்ரெஷர். இருந்தாலுமே பிரசாந்துக்கு தேவை 2 பெரிய ஷாட்டு தான். யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி மேட்ச்ல தான் அவங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண முடியும். பண்ணுவாரா? நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான வாய்ப்பு. ஏர்ல தான். கேட்சா இருந்தா கண்டிப்பா மேட்ச் அவங்க சைட்ல இருக்கலாம். எடுத்திருக்காங்க இந்த கேட்ச். பிரசாந்த் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு.
அவர் மேலேயும் ப்ரெஷர் ஒரு டைமில் பில்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சு அதன் விளைவாக அவரோட விக்கெட்டையும் லூஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. 34 ரன்ல 21 பால் 4 பவுண்டரியோட. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் வந்திருக்காரு. கடைசி 2 பால்ல 11 ரன், 2 பெரிய ஷாட் நீடு இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் அவர் அதை பூர்த்தி பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேட்சா வெளியே வா, ஃபீல்டர் அங்க இருக்காரு, கையிலேயே போயிருக்கு, விக்கெட். வெற்றி சிசி கண்ணன் சூப்பரா இந்த ப்ரெஷரான டைம்ல அவரோட எபிலிட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு எகென்ஸ்டா ஃபர்ஸ்ட் 4 பால் நல்லா போட்டாரு. இப்போ நியூ பேட்ஸ்மேனோட விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. கடைசி 1 பால்ல 11 ரன். நியூ பேட்ஸ்மேன் சிபுக்குட்டன் கண்ணன் ஆன ஹேட்ரிக்னு சொல்லலாம். குட் பால். இந்த பால் டாட்டோட முடிக்கிறாங்க. இந்த மேட்சை 10 ரன் வித்தியாசத்துல ஒரு த்ரில்லிங் வின்னே சொல்லலாம். ஒரு யங்ஸ்டருக்கு அவ்வளோ பூஸ்டப்பா இருக்கும். அவங்க டீமும் ஃபுல்லாக அவருக்கு கன்கிராட்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் 13 ரன் அவரை வெறும் 2 ரன்னுக்கு போட்டு டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட் வின்னிங், எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அட் தி சேம் டைம் ஒரு டஃப் லக். பிரசாந்த் ப்ரோ கடைசி வரைக்கும் நின்று போராடினாரு. அந்த ப்ரெஷரில் அவரோட விக்கெட்டை விட்டு இந்த மேட்சையும் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டஃப் லக். இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். மாறி முக்கியமான 2 ஓவர் போட்டு வெறும் 7 ரனுக்கு போட்டு 3 விக்கெட்டை பிடிச்சிருந்தாரு. அந்த 3 விக்கெட்டுமே மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் போகுது. குக்கர் அவருக்கான மேன் ஆஃப் த மேட்ச். தென் இன்னொரு பர்டிகுலர் விஷயம் பண்ணுறாங்க. கோவை பிரபு டோர்னமெண்ட் 1000 ரூபாய் கிஃப்ட் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா திருப்பூர் மேக்ஸ்மஸ் ஒரு நல்ல ஸ்குவாட், அவங்க டீமுக்கு அகேன்ஸ்டே இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அந்த கேம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை பாராட்டி ஒரு 1000 ரூபாய் அவர் சார்பில் கொடுத்தாங்க.